ஐயா, இப்போ பெயர் மாற்றம் செய்தால் நல்ல பலன் கிடைக்குமா? எல்லாருமே ஒரு பேரை மாற்றின உடனே வாழ்க்கையில் முன்னேற்றம், உயர்வு, எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத தன உறவு, இது வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம எதாவது எதிர்பார்த்தோமோ எல்லாமே நடக்க போகுது, நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும். அந்த ஒரு எண்ணத்தோடு பேரை மாற்றிக்கலாமான்னு கேட்பாங்க. இது அந்த மாதிரி இல்லைங்கய்யா. ஒரு பேரை மாற்றின உடனே வாழ்க்கையில் சூப்பராக வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. ஒரு மனிதனுக்கு அஸ்ட்ராலஜி, ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஜாதகத்தில் அவருக்கு பேரை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது, அவர் நம்பிக்கையோடு இருக்கிறாருங்கும்போது, அந்த நம்பிக்கையோடு வரும்போது யதார்த்தமாகவே அவர் ஜாதகத்தில் அந்த தசா புத்தி நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அது அவருக்கு தெரியாது, யதார்த்தமாக வருவார். வரும்போது நம்ம அவர் ஜாதகத்தை பார்க்கும்போது, ஆமாம் அவர் ஜாதகத்தில் பேரை மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு, இந்த டைம் ஜாதக ரீதியாக பேரை மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம்யா. சும்மா வந்த உடனே என் பேரை மாற்றுங்க நான் நல்லா இருப்பேனா அப்படின்னாக்கா இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. உண்மையிலே அவர் ஜாதகத்தில் அந்த பேரை மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கா? ஜாதகம் நல்லா இருக்குது, தசாபதி நல்லா இருக்குது, உண்மை. ஆனால் அதே சமயத்தில் இந்த பேரை மாற்றுவது சிறப்பாக இருக்கும், பேரை மாற்றினா இந்த சமயத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை எங்கள் மனசுக்கு படும்போது, ரைட்டு இந்த டைமில் பேரை மாற்ற நல்லதுன்னு ஒரு பேர் மாற்றி கொடுப்போம்யா. அந்த மாதிரி மாற்றும் போது தான் நல்லாயிருக்கும். ஆமாம். உங்கள் மனசில் இன்னொரு கேள்வி வரலாம், ஜாதகம் தான் நல்லா இருக்கே, அப்புறம் இதுக்கு பேரை மாற்றணும் அப்படின்னு கேள்வி வரலாம். இந்த பேரை மாற்றுவது என்பது 10ஓடு 11ஆக சேரக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். ஜாதகம் நல்லா இருக்குது, இந்த பேரை மாற்றினால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற விஷயத்துக்கு தான் இதில் வரும். இப்போ ஜாதகத்தில் பார்க்குறோம், நேரங்காலம் சரியில்லை, சுமாராக இருக்குனாக்கா பேரை மாற்றினா நல்லா இருக்குமா? அப்படின்னா நல்லா இருக்காது. அப்படியே பேரை மாற்றினாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த பேரை மாற்றினாலும் ஓரளவுக்கு சரி பண்ணி கொண்டு போயிடலான்னு ஒரு தன்மை இருக்கும். அப்போ தான் இந்த பேரை மாற்ற முடியும். உண்மையிலேயே ஒருத்தருக்கு நல்ல நேரம் இருக்குது, பேரை மாற்றின விதி இருக்குது அப்படின்ற ஆள் தான் நம்மளை தேடியும் வருவாங்க. இதுவும் விதிகள் அடக்கம்யா. உண்மை அதுதான். வேறு எது கேள்வி இருக்கா? இருக்குங்கய்யா. இப்போ திருப்பதி பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெங்கடாஜலபதி, ஏழுமலையான், பாலாஜி, இப்படி 3 விதமான பேர் இருக்குது. ஆனால் அவருக்கு இன்னும் பக்தர்கள் நிறையா போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் சில ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பேருக்கு இதை வச்சாதான் நடக்கும், இதை வைக்கலன்னா நடக்காது, உனக்கு பேர் வச்சதே தப்பு, உன் ஜாதகமே தப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை திணிக்கிறாங்க. இது உங்களுடைய ஆய்வில் எப்படி ஐயா இருக்கு? அது பேர் வச்சா, இந்த பேர் வச்சா இவருக்கு நல்லா இல்லை, ஜாதக ரீதியாக இந்த கோயிலுக்கு திருப்பதி, ஏழுமலை, பாலாஜி, வெங்கடேசன் அப்படின்னு சொல்கிற பேருக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த பேர் இருந்தால் பிரபல்யமாகவே இருக்குது. எப்படின்னா திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி, பாலாஜி, ஏழுமலையான்னு பல பேர் கூப்பிடுறோம். கூப்பிட்டாலும் அந்த பல பேரோடைய கிரக காரகங்கள் வேறு வேறு தத்துவத்தில் இருந்தாலும் ஆனால் அது பிரதிபலிப்பு நல்லா இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்போ ஜோதிடத்தில் நீங்கள் சொல்கிற கருத்து உண்மையான கருத்து என்னன்னாக்கா, ஜாதக ரீதியாகவும் அவனுடைய தசாபுத்தி காலங்களும் சேர்ந்து செயல்பட்டால், அதை விட அந்த ஜாதகம் பார்க்கக்கூடியவர் நம்பிக்கை பெற்றால் மட்டுமே இது ஜெயிக்க முடியுங்கிறீங்க. ஆனால் ஒரு சிலர் ஜோதிடர்களே சொல்லிக்கலாம், அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த பேர் வச்சாதான் ஜெயிக்க முடியும், இந்த பேர் வைக்காததுனால இவர் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருத்து ஏற்புடையதா அல்ல. உங்களுடைய விருப்பம் என்ன? அதாவது நீங்கள் சொல்கிறதுனாக்கா, இந்த பெயரில் தான் இவருக்கு வாழ்க்கையை அடங்கியிருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. அவர் ஜாதகப்படி இந்த பெயரை தாங்கி கொண்டு தான் வரணும்னு விதி. அவருடைய தாய் தந்தையர் அவருடைய பிறந்த ஒரு 30 நாள் கழித்து அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் முறைப்படி செஞ்சு பேர் வைக்கிறதுக்காக அரிசியை பரப்பி அரசியலில் பேர் எழுதி ஒரு காதில் 3 தடவை சொல்லி தெய்வாதீனமாக ஆத்மார்த்தமாக அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. அவங்க வைக்கும்போது மற்ற பெரியவர்கள், மகான்கள், அந்த ஜோசியர்களை கேட்டு தான் வச்சுருப்பாங்க. அதில் எந்த வித மாற்றத்தக்கமான கருத்துமே இல்லை. ஆனால் என்னென்னா,
இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 20 வயசுலையோ 25 வயசுலையோ 30 வயசுலையோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் கேட்குற மாதிரி இந்த பேரை வச்சவொன்னே லைஃப்பில் முன்னுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்கய்யா. நான் முதல்ல சொன்ன கருத்து தான் இதுவும். இந்த பேர் வைப்பது என்பது 10ஓடு 11 தான். ஜாதகம் தான் மெயின். அந்த ஜாதகத்தில் அவருக்கு அந்த மாதிரி பேரை மாற்றணும் விதி இருந்தால் தான் மாற்றக்கூடிய நேரம் வருவார். இந்த பேரை மட்டுமே வச்சுட்டோம், இந்த பேர் தப்பு, ஜாதகமே பார்க்காம இந்த பேருக்கு சம்மந்தம் இல்லை, உங்கள் டேட்டா பார்த்து சம்மந்தம் இல்லை, அவன் பேரை மாற்றி கொடுத்துருவோம் அப்படின்னாக்கா ஜெயிப்பது கஷ்டம்யா. ஜாதகம் தான் மெயின். அதில் பேரை மாற்றலாமா வேணாம்னு அதில் ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புப்படி உதாரணத்துக்கு புதனுடைய வலிமை இருக்குது, புதன் தசை நடக்குது, ஒரு புதன்கிழமை பிறந்திருக்காரு, இப்படிங்கும்போது சில விஷயங்களை வந்து கிரக வலியுறுத்தும் போது புதன் சம்மந்தப்பட்ட பேர் வைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கேட்ட மாதிரி திருப்பதி, ஏழுமலை, பாலாஜி, வெங்கடேஷ், முரளி இப்படிலாம் வைக்கும்போது இல்லை எந்த பேர் சூட் ஆகும்? உதாரணமாக வெறும் முரளின்னு சொல்ல முடியாது. முரளிக்கு முன்ன பின்ன இன்னொரு பேர் சேர்ப்போமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பேர் சேர்த்து தான் சார் வைப்போம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெயர் உதாரணத்துக்கு முரளி அப்படின்ற பெயர் மட்டும் வச்சவங்க கூட லைஃப்பில் முன்னுக்கு வந்திருப்பாங்களானாக்கா வருவாங்க. அவங்களோட ஜாதகத்தில் வலிமையான கிரக அமைப்பு, தசா புத்தி, அந்த மாதிரி பிளானட்டோடைய அமைப்பு இருக்கிறத பொறுத்து அவங்க வருவாங்க. என்னையை பொறுத்த வர சார் ஒரு பேர் இல்லாமல் இப்போ கணேச பூபதி, சக்தி கணேசன், விஜய கிருஷ்ணன் இப்படி ரெண்டு பேராக சேர்ந்து வருது பார்த்தீங்களா? இந்த பெயர் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மையும் கிடைக்குது. அதே சமயத்தில் மேலே வருவதுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய தசாபதி வேலை செய்யும்போது இந்த பேர் சேர்ந்து வேலை செய்யும்போது ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு உன்னதமான இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை நான் பார்த்துருக்கேன். நீங்களே வந்து அது முயற்சி பண்ணி பாருங்களேன். இந்த நேயர்களே, அஸ்வின் பக்தி மீடியா நேயர்களே, நீங்களே அதை முயற்சி. அஸ்வின் பக்தி மீடியா மட்டும் இல்லை, உலகத்தில் அத்தனை மக்களுக்கும் ஒரு சின்ன கருத்து என்னென்னா, நீங்கள் ஒரு இன்னையிலேருந்து ஒரு 30 வருஷ தினமலர் பேப்பரோ தந்தி பேப்பரோ எந்த பேப்பரோ வேணாலும் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். பொலிட்டிக்கல் ரீதியாக, அதாவது அரசியல் ரீதியாக நடிகர்களோ ஒரு பிஸ்னஸ் மேனோ எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள், விளையாட்டுத்துறையில் பெரிய ஆளோ யாராக இருந்தாலும் சரி சார், 2 பெயர்கள் உள்ளவர்கள் தான் மேலே இருக்காங்க, ரொம்ப டாப்பில் வராங்க. நான் இதுக்கு உதாரணமாக எவ்வளோ சொல்லலாம். நீங்கள் அது அனுபவபூர்வம் நீங்கள் படித்து தெரிஞ்சு இப்போ சொன்னது நீங்கள் டக்குன்னு ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, இவர் சொல்கிறாரு 2 பேராக வந்தால் நல்லான்னு சொல்கிறாரு, பண்ணி அதை போய் ஆய்ந்து பாருங்கள், நிச்சயமாக இருக்கும். பொலிட்டிக்கல் ரீதியாக எடுத்துட்டாலும் சரி, விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும், அரசியல் யாராக இருந்தாலும் சரி, அந்த 2 பேர் சேர்ந்தவங்க தான் அந்த பேப்பரில் டாப்பில் இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், சார் நான் பார்த்த வழியில் அந்த ஒரு பேர், நிச்சயமாக அந்த விசாரிச்சு பாருங்கள், அவங்களுக்கு 2 பேர் இருக்கும். அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்த டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், அவர் பேர் தட்சிணாமூர்த்தி. கருணாநிதினு யாரும் சொல்ல மாட்டாங்க, கலைஞர்னு தான் சொல்லுவாங்க. ஜெயலலிதா அந்த அம்மா, அவங்க பேர் வேறு பேர் கோமலவல்லி. ஆனால் அவங்களுடைய பேர் ஜெயலலிதான்னு வரும்பொழுது தான் பிரபலம் ஆனாங்க. இப்போ அதுக்கு அடுத்து வந்த எடப்பாடி பழனிசாமி. பழனிசாமிங்கிறது எடப்பாடிங்கிற ஊர் பேர் சேர்ந்ததுக்கப்புறம் தான் பிரபலம் ஆனார். அதே மாதிரி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு என்னைக்கு சொன்னாரோ அதுக்கப்புறம் அவருடைய உச்சத்தை யாராலையும் பறிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இந்த கருத்து வந்து ரொம்ப நல்ல கருத்து. இதில் இன்னொரு விஷயம் வந்து இங்கிலீஷில் வார்த்தைகளில் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க நேமில். அது வந்து எந்த அளவுக்கு சிறப்பு, டபுள்ஏ சேர்க்கறது அந்த மாதிரி சிறப்பு அப்படிங்கிறது அது ஒரு விளக்கம் வேணும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சார். இப்போ டபுள்ஏ சேர்க்கறது, டபுள்எம் சேர்க்கறது, டபுள்ஏ சேர்க்கறது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆகாஷ் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது முதல் எழுத்து நெடில், ஆளை நெடிலும் போது ஆகாஷம் சேரும்போது WAKASH போட்டால் பொருத்தமாக இருக்கும். ஆள் மாற்றத்தக்க கருத்து இல்லை, அது சரி. தேவையில்லாமல் திணிக்கிறது. ஆனந்துன்ற பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்துன்னு சொல்லிட்டாலே ANAND ஆனந்துன்று, இவர் எழுதும் போதே ANWANDன்னு போடுவாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. நியூமராலஜி படி ஒரு ஏ சேர்த்தா ஒரு நம்பர் கூடுது, ஒரு எழுத்து கூடுது, ஒரு நம்பர் கூடுது. அப்படி இருக்க ANWANDன்னு போட்டால் சரியாக வராது. அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. அந்த ஒரு எழுத்தில் ஒரு பேரை சேர்க்குறதோ, இப்போ குமார்னு வச்சுங்களேன், KUMAR, இந்த KUMA ஏழில் டபுள் இன்னொரு ஏ சேர்க்குறது, அதில் அது வரும். ஆனால் கூப்பிடும்போது அப்படி இருக்கு. ஆனால் இவங்க
நியூமராலஜி படி ஒரு நம்பரை சேர்த்தாக்க ஒரு எழுத்தை சேர்த்தா கூட்டு நம்பருக்கு கூட ஒரு நம்பர் வருது, ஒரு எழுத்து வருது அப்படிங்கிறத சேர்க்குறாங்களே, அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. அது ஒரு மனிதனை வழிபடுத்தும் உன்னதமான மேல்நிலை கொண்ட மாதிரி எனக்கு உடன்பாடே இல்லை. அந்த மாதிரி டபுள் ஏ சேர்க்கறது, டபுள் கே சேர்க்கறது, டபுள் ஏ சேர்க்கறது, அந்த மாதிரி இடத்துல எனக்கு உடன்பாடே இல்லை. எங்கே சேர்க்கணும் அவசியம் இருக்கிறதோ அங்கே சேர்க்கலாம். உதாரணத்துக்கு ஆகாஷ் சொன்னேன், WAKASHனா ஆகாஷ். ஒரு ஏ போட்டாலும் ஆகாஷ்னு கூப்பிடலாம், தப்பு இல்லை. யார் ஏன் WA போடணும்னு கேட்க போகிறது இல்லை. ஆனால் அந்த இடத்துல சேர்க்கலாம். அப்போ எழுத்துக்களை எங்கே சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்தா பொருத்தமாக இருக்கணும். அதை நான் எனக்கு ஏற்றுக்கொள்கிறேன். தேவையில்லாமல் சேர்க்கறது எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீனிவாசன் ஒரு பேர் எடுத்தவொடனே WS போட்டு சேர்க்குறாரு. அது சரி, முதல் WS சேர்க்கலான்னு பார்த்தா SRI NI VASனுக்கு VAS இருக்கு இல்லையா, அங்கே WS போடுறாரு வாசனுக்கு. இது எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி சேர்த்து யாரும் மேன்மை அடைஞ்சதை நான் பார்த்ததே கிடையாது. அது அப்படி இருந்தால் அபூர்வமாக யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். அது அந்த மாதிரி வருதுனாக்கா எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள, நான் இந்த மாதிரி யார் மேலே வந்தால் பார்த்ததில்லை, எனக்கு அது உடன்பாடு இல்லை சார். மிகப்பெரிய சந்தேகம் ஐயா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஆங்கில எழுத்துக்களுக்கு இந்த 9 நம்பரையும் ஃபிட்டப் பண்ணிட்டாங்க 26 எழுத்துக்கு. ஆனால் தமிழ் எழுத்தில் எடுத்தோம்னா இப்போ க இது பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துலேயும் வரும், அதே திருவாதிரையிலையும் வரும். இங்கே செவ்வாய் ராகும் இதாக கணேசன், குமரப்பன், குமரேசன் இந்த மாதிரி இதில் வரும். இப்போ நீங்கள் சொன்ன தட்சிணாமூர்த்தின்னு பேர் வைக்கிறோம். மூர்த்தி தமிழ் தட்சிணாமூர்த்திங்கிறத தமிழில் எழுதினோம்னா அதே இத்துத்தீயில் தான் முடியும். ஆனால் ஆங்கில எழுத்தில் போடுறப்போ ஐயும் போடுறாங்க, ஈ போடுறாங்க, ஒய் போடுறாங்க. இது எப்படி உடன்பட முடியும்? இது கிரகத்துக்கும் அதுக்கும் பொருந்துமா? எனக்கு அதில் கூட உடன்பாடு இல்லை சார். ஃபர்ஸ்ட் இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் முதல் எழுத்து அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் மாறிடுச்சு. இப்போ இப்படி இல்லை, ரொம்ப பேருக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த நண்பர்கள், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் பேர் பார்த்தோம்னா நட்சத்திரப்படி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களும் இன்னைக்கு எவ்வளவோ மேலே இருக்காங்க, டாப்ல இருக்காங்க. அவங்க நட்சத்திரத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. அப்போ எப்படி பார்க்கறது? அப்போ அவங்க மட்டும் எப்படி பொருந்தி வருது? அதனால நட்சத்திரப்படி எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் வைக்கிறது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், நீங்க வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நியூமராலஜி அப்படின்னு வந்துட்டாலே நம்ம அந்த நேரத்துக்கு அன்னைக்குள்ள நட்சத்திரப்படி அன்று உள்ள தேதி, அந்த விதியன் மதியன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கூட்டு எண் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு அன்னைக்கு இது நம்ம வைக்கக்கூடிய பேருக்கு பொருத்தம் வருமா, அது அந்த அடிப்படையில் முதல் எழுத்து கடைசி எழுத்து அனுப்பிக்கிறது. அந்த மாதிரி தான் நான் வச்சு தந்துக்கிட்டு இருக்கேன். தவிர இதில் நம்ம புதுசாக நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரத்துக்கு அடிப்படையில் முதல் எழுத்து வைக்கணுமே கட்டாயமா அப்படின்னா அது கட்டாயம் இல்லை. அதுக்கு உதாரணமாக தான் மற்ற மதத்தினுடைய நண்பர்களை பற்றி சொல்லும்போது ஆமாம் இது எனக்கு தெரிஞ்சு சார், ரொம்ப பேர் வீட்டில் இப்போ நட்சத்திரப்படி வைக்கிறதே கிடையாது. இப்போ நான் ஒரு பேர் வச்சு தரேன்னு வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட நீங்கள் ஒரு நட்சத்திரம் சொல்கிறீங்க, அது முதல் எடுத்து உதாரணத்துக்கு விசா நட்சத்திரம் வச்சுங்களேன், அதில் தீ தூ தேன்னு வரும். அப்போ அதைப்படி வைக்கணும்னா பார்த்தாக்க அது மாதிரி வச்சவங்கள்லாம் ரொம்ப கம்மி. அன்றைய நேரத்துக்கு அன்றைய சூழ்நிலைக்கு கிரகத்தின் அடிப்படையில் அன்னைக்கு வேறு கிரகத்தின் அடிப்படையிலையோ வேறு அந்த விதியன் மதியன் இந்த மாதிரி அடிப்படையில் வச்சு கொடுக்கும்போது சிறப்பாகவே இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. யாராவது கேட்கும்போது உங்களுக்கு இந்த பேர் இருக்குது, இந்த நட்சத்திர எழுத்தின்படி உங்களுடைய பேரில் முதல் எழுத்து இது வருது, இந்த நட்சத்திரம் கிட்ட இருக்காது, சம்மந்தமே இருக்காது. நம்ம எந்த பேர் வச்சு கொடுத்தாலும் சரி அந்த பெயரில் ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கணும். அந்த ஈர்ப்புத்தன்மை அதை விட இன்சியல் இருக்கு இல்லையா, அந்த தாய் தந்தையோட இன்சியல் வைக்கணும், அந்த இன்சியலை வச்சு அந்த பேரை கூட்டி பார்த்தாலும் அந்த வரக்கூடிய கூட்டு நம்பர் அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கணும். பெயரின் எழுத்துக்களும் சாதாரணமாக இருக்கணும். மொத்தத்தில் அந்த பேருக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கணும் சார், வசியத்தன்மை இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அப்படின்னாக்கா அந்த எம்ஜிஆர்ன்ற வார்த்தைகள் எழுத்துக்களுக்கு ஒரு முகம் இருக்குது. நீங்கள் அந்த முகத்தை தவிர வேறு யாருக்கும் எம்ஜிஆர் சொல்லி பாருங்கள், பொருத்தமே வராது. இப்போ ரஜினிகாந்த் அப்படின்னாக்கா எல்லாரும் ரஜினிகாந்த் பேரை வச்சுக்கலாம், ஆனால் அந்த ரஜினிகாந்த் அப்படின்னாக்கா அந்த முகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முகம் தான் மனதில் வரும். அதுக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரணும். ஒரு பேர் என்ன வச்சாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு உங்களை நான் ஒரு பேரில் சொல்லி கூப்பிட்றோம்,
ஜானகி ராமன் அப்படின்னு ஒரு பேர் ஒருத்தர் சொல்கிறோம் அப்படிங்கும்போது உங்களை கூப்பிட்டு பழகிட்டோம். திடீர்னு நான் இன்னொரு ஜானகி ராமன் பார்க்கும்போது இந்த பேருக்கும் அந்த பேருக்கும் அவருக்குள்ள முகத்துக்குள்ள ஒற்றுமையும் இன்னொரு ஜானகிராமனுக்கு இன்னொரு முகத்தை ஒற்றுமையை பார்க்கும்போது எனக்கு கம்பேரிசன் தெரியும். இது பொருத்தம் இல்லையே, இந்த பேருக்கு அவருக்கு நல்லா இருந்துச்சு பொருத்தம், இவருக்கு இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும்போது அங்கே தான் நம்ம ஜெயிக்கிறோம். அப்போ அந்த பேருக்கும் முகத்துக்கும் ஒரு ஒற்றுமை வரணும். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், பிறந்த குழந்தைக்கு முகம் ஒரு மாதிரி இருக்கும், வளர வர முகம் மாறும், நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? முகத்துக்கு பொருத்தம் சொல்றீங்க இல்லையா, அப்படி வைக்க முடியுமானாக்க அதுதான் உண்மை. நம்ம அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி அந்த பிறந்த தேதி பிறந்த நேரத்துக்கும் உண்டான மாதிரியோ அந்த அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அது தகுந்த மாதிரி பேர் வைக்கும்போது அந்த மாதிரி தான் ஒளி பொருந்திய முகம் அமையும். இதே உண்மை. அதுக்கு தான் வசியத்தன்மைன்னு அர்த்தம், ஈர்ப்புத்தன்மை வேணுங்கிறது. இப்போ நீங்கள் கேட்ட சொன்ன பதிலே ஒரு கேள்வி. இப்போ பிறந்த குழந்தை பிறந்துடுது, ஒரு 3 வயசு வரைக்கும் செல்லங்கிறோம், அப்புங்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம். ஆனால் அதுக்கு பள்ளிக்கூடம்னு ஒன்று போகும்பொழுது தான் அந்த குழந்தையோட பேர் அதுக்கே ரெக்கார்ட் ஆகுது. அப்போ அங்கேயே மாற்றம் உண்டாயிடுது. மாற்றம் உண்டாகிறப்ப அதிலிருந்து அவங்க பிரதிபலிப்பு வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு இது. எனக்கு உங்களுடைய பேட்டிகளில் நிறையா பார்த்துருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தர் சந்திக்கும் பொழுது அவருடைய முகத்தை பார்த்த உடனே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அவருடைய குடும்பத்தார் பெயர் இதெல்லாமே சொல்கிறீங்க. இதெல்லாம் விட ஆச்சரியம் நான் பட்டது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு குறிப்பிட்ட நபரை சந்தித்த பிறகு நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருப்பு முனைன்னு ஒரு புது ஆதாரமாக சொல்கிறீங்க. எப்படின்னாக்கா, உங்களுடைய பேட்டியில் நான் பெரும்பாலும் பார்த்த வகையில் பார்த்தாக்கா, நீ உனக்கு இந்த தசாபுத்தி நடக்குது, இந்த பேர் இருக்குது உனக்கு, நீ இந்த கோயிலுக்கு போ, நீ இதை போய் செய்யு. ஒரு நடுவில் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன், அவரும் கொஞ்சம் பிரபலியமாக இருக்கிறவர், அவர் சொல்கிறாரு காளிங்கிற ஒரு தெய்வமே செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. அப்போ என்னுடைய கேள்வி அப்போ ஜோதிடமோ இந்த நியூமராலஜி எல்லாமே செயற்கையாக உருவாக்கப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஆனால் உங்களுடைய பேட்டியை பார்த்த பிறகு குறிப்பிட்ட நபர் சந்திப்பீங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கணும்னு சொல்ல வந்த நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இவர்கிட்ட கேட்டோம்னா அது நடக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படி உங்களால் முடியுது? அது இல்லை சார், இப்போ ஜோதிடத்துறையை பொறுத்த அளவு சார், யாராக இருந்தாலும் சரி, ஜோதிடர் அப்படின்னு வரும்போதே நமக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் சக்தி இருக்கணும். ஜோடம் படிப்பது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் சக்தி இருக்கணும். அதை நம்ம சில இறை சக்தின்னு சொல்லுவாங்க, இது குறி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி வேணாலும் பேர் வச்சுட்டு போகலாம். ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு இறை சக்தி, அதாவது இன்ட்யூஷன் பவர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆமாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஜாதகத்தை பார்த்துருக்கும்போது, ஜாதகம் எழுதும்போது ஏதோ ஒரு பிளானட்டை சிறிய தவறாக கூட எழுதியிருக்கலாம். ஆனால் சொல்லும்போது அவங்களுக்கு பலன் சரியாக வந்திருக்கும். அவங்க போனதுக்கப்புறம் நான் ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தாக்க எப்படியோ மாற்றி எழுதிட்டேன், எப்படி சரியாக சொன்னேன் தெரியல, நடக்குமா நடக்கலாக்க நான் சொன்னது அவங்களுக்கு நடந்துடும், நான் இங்கே எழுதுறது தவறாக இருந்திருக்கலாம். இதுக்கு தான் இறை சக்தி வேணுங்கிறது, அந்த இன்ட்யூஷன் பவர் வேணுங்கிறது. நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் சார், என்ன வேணாலும் சொல்லலாம். நமக்குள்ள ஒவ்வொரு ஜோதிடருக்கும் இறை சக்தியோ அந்த இன்ட்யூஷன் பவரோ இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் என்பது கருத்து. அதை தாண்டி நம்ம இதில் இந்த இறை சக்தியோ இறைவனையோ நான் அதை இதில் அந்த இறை சக்தி இறைவனை கும்பிடுவதையோ நான் குறை சொல்வதற்கு நீங்கள் வரல. எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு பேர் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பேர் வச்சு கொடுக்கும்போது இவருக்கு இந்த மாதிரி இது வேலை செய்ய போகுதுன்னு முன்னக்கூடிய சொல்லியும் கொடுத்துருவோம். இந்த ஒரு உதாரணத்துக்கு என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பேர் வச்சு கொடுத்தேன். சார் இந்த பேர் உங்களுக்கு மிகுந்த மேன்மை தரப்போகுதுன்னு சொல்லும்போது ரொம்ப நாளில் ஒரு குறுகிய ஒரு 3 மாதம் 6 மாதத்துலேயே பெரிய லெவலில் வந்துட்டார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த பேர் உங்களை நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கு, நான் எதிர்பார்த்தோட நல்லபடியாக செஞ்சிட்ருக்கு. ஆனால் இந்த பெயர் வச்சதுக்கு நீங்கள் இந்த பெயர் வச்சு நீங்கள் இந்த பெயரை ஆண்டு கொண்டு சென்றுக்கிட்டு இருக்கும்போது ஒழுக்கம் என்பது உண்மை. உங்களை ஒழுக்கம் தவறினால் உங்களை மேலேருந்து கீழே தள்ளிடுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அவர் கரெக்டாக ஒழுக்கம் தவிர மேலே போயிட்டுருக்காரு. ஏன்னா பணம் காசு வந்தவொடனே தன்னை அறியாமையே வேறு வழியில் கொண்டு போயிடும். இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது, அதற்காக அப்படி சொன்னேன். ஆனால் உண்மையும் அதுதான். ஆனால் இன்றைக்கி ஒழுக்கம் தவறாமல் கரெக்டாக போயிட்டுருக்காரு, பின் பாயிண்ட்டாக போயிட்டுருக்காரு, ரொம்ப டிசிப்ளினாக நல்லபடியாக போயிட்டுருக்காரு. இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கார், இதே ஜோர துறையில் இருக்காப்புல.
ஜோடத்துறை மட்டும் இல்லை, அவர் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் ஜோடத்துறையிலும் நல்லா சம்பாதிக்கிறார், அந்த பிஸ்னஸஸ் நல்லா சம்பாதிச்சிருக்காரு. அவர் எங்கே பார்த்தாலும் நம்ம ஒரு மரியாதைக்குரிய சூழ்நிலையை நம்ம மேன்மேதங்கி ரொம்ப நல்லது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்தது ரொம்ப ஒரு அளப்பரிய சாதனை சந்தோஷம்னு சொல்லி என்னை நடப்பார். நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு பேர் வச்சு கொடுக்க விதி, நான் அதுக்காக வந்திருக்கேன், அவ்வளோதான். இதில் பெரிய சாதனை இல்லை. கடவுளை என்னைய பணித்திருக்கார், இந்த மாதிரி சொல்லுங்கள், உனக்கு இந்த மாதிரி உனக்கு இந்த வேலை தான் சொல்லி கொடுன்னு விதி. இதில் என்ன பெரிய சாதனை, எல்லாருக்கும் வச்சு கொடுக்கணும், நல்லா இருக்கணும், அவதே எனக்கு ஆசை. மற்றபடி வேறு எந்த கஷ்டம் இல்லை. இதில் பிரசன்னத்தில் நான் பெரிய ஆள் தான், அதில் மாற்றம் இல்லை. இருந்தாலும் என்னை ஒரு மாற்றம் பண்ணதும் நீங்கள் தான். அதுக்கு என்னுடைய முதல் பணிவான நன்றிகளும் வணக்கங்களும். என்னன்னாக்கா காரணம் என்னன்னாக்கா, என்னுடைய பேர் ஜானகிராமனாக இருந்தாலும் என்னை கூப்பிட்றதெல்லாம் ஜனான்னு கூப்பிடுவாங்க. ஒரு கட்டத்தில் வரும்பொழுது ஜானகிராமன் வந்துச்சு, அது எஸ் ஜானகிராமனாக இருந்தேன். இதில் மாற்றம்லாம் பண்ணலை. அதை சுக்ரீவன் ஸ்ரீ ஜானகிராமன் மாற்றி கொடுத்தீங்க. மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய லெவல் வேறு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அது இதை நான் அனுபவபூர்வமாக அனுபவிக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி லீடிங்கில் இருக்கக்கூடிய இது உங்களுடைய தன்னடக்கம். மிகப்பெரிய ஜோதிடர்கள் எல்லாருக்குமே பெயர் மாற்றம் செய்த பிறகே அவங்க இருக்காங்கங்கிறது எனக்கு ஆணித்தரமாக தெரியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களை சந்தித்ததில் மிக்க நன்றி, சந்தோஷம்தான். அஸ்வின் பக்தி மீடியா நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் எங்களது நன்றி. ஜானகிராமன், திருச்சியில். அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம், நன்றி.